டியூஷன் எடுக்கிறதுக்காக ராஜி போனாங்கல்ல, அந்த வீட்டுக்கு தான் கதிரும் வந்துட்டு ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக வராங்க. நல்ல வேளையா அவங்க கிட்டேருந்து இங்க ராஜியும் தப்பிச்சிடுறாங்க. இத வந்து மீனா கிட்டேயும் சொல்லிட்டுருக்கேன். எனக்கு மனசு ரொம்ப உறுத்தலா இருக்குக்கா. இத பத்தி எப்படியாவது கதிர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன்னு, இங்க வந்து ராஜி மீனா கிட்டேயும் சொல்றாங்க. பொறுமையா இரு ராஜி, இப்போதைக்கு இத பத்தி பேசினா பிரச்சனை மட்டும் தான் வரும்னு சொல்லி, இங்க மீனாவும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க அதே போல அடுத்த நாள் வேற போகணும். என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க ராஜி முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன ராஜி, இன்னைக்கும் யாராவது வருவாங்கன்னு நினைச்சு பயப்படுறியான்னு சொல்ல, இல்லக்கா, இனிமே யார் வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முக்கியமாக கதிர் வந்தா இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி பேசலானே முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல, இங்கே பாரு ராஜி, திரும்பவும் சொல்கிறேன், இந்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சுக்கோ. அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, கதிர் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பான். அதனால் அவங்ககிட்ட சொல்கிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அன்னைக்கும் டியூஷன் எடுக்கிறதுக்காக இங்கே ராஜி போக, இங்கே மீனா வந்து லீவு வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே போல் இங்கே கதிரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுட் டெலிவரி ஷாப்க்காக கிளம்பி வெளியில் போயிடுறாங்க. அவங்களும் போய் நல்லபடியாக டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வர ராஜி, என்ன ராஜி ரொம்ப களைப்பாக இருக்கான்னு சொல்லி கேட்க, அதுக்கு இங்கே கோமதியும் படிச்சுட்டு வரால, அதுவும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு ஒரு ஆசை வந்துட்டு, உன்ன மாதிரி ஒரு வேலைக்கு போகணும்னு ஒரு வெறியும் வந்துட்டுல, அதனால தான் இவன் மாங்கு மாங்கு படிக்கிறான்னு நினச்சிட்டு, இங்கே கோமதியும் சரி இருடி நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாத்தான்னு சொல்ல, இருடி நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கு பிறகு ராஜிக்கிட்டே மீனா கேட்குறாங்க, என்ன ராஜி உன் முகமே வாடி கிடக்கு, இன்னைக்கு எதுவும் பிரச்சனையா, திரும்பவும் கதிரை பார்த்தியா, கதிரில் எதுவும் வந்தானா, இல்லை கதிர் பார்த்துட்டு எதுவும் திட்டினானா அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. பொறுங்கக்கா பொறுங்கக்கா, இன்னும் நான் விஷயத்தையே சொல்ல வரல அதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னன்னு சொல்லு ராஜி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இருங்கக்கா, அத்தை இருக்காங்க, நம்ம ரூமுக்கு போயிட்டு தனியாக பேசலான்னு சொல்ல, அவ்வளோ பெரிய விஷயமா என்ன, அத்தைக்கே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா போலையே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே அமைதியாக இருக்காங்க. அதுக்கு பிறகு கோமதியை டீ கொண்டு வந்து கொடுத்துட்டு, நான் சமையலை போய் பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே உள்ளே போய்ட்றாங்க. அதுக்கு பிறகு இங்கே டீயை வச்சுட்டு அப்படியே ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே மீனாவையும் கூட்டிகிட்டு உள்ளே ரூம்குள்ளே போய்ட்றாங்க. இங்கே வாங்கக்கான்னு சொல்லி உள்ளே ரூம்குள்ளே போயிட்டு ரூமை சாத்திக்கிறாங்க. என்னக்கா என்னடி இப்போ என்ன தாண்டி ஆச்சு, அவ்வளோ பெரிய விஷயமா சொல்ல போனேன், கதவையெல்லாம் சாத்திரி அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாக்கா, நல்ல வேலை இங்கே தங்கமயில அக்கா இல்லைனா நம்ம பேசுகிறத அவங்க தனியாக ஒட்டு கேட்டாலும் கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், இப்படி யாருக்குமே தெரியாமல் அவ்வளோ பெரிய விஷயத்த நீ என்ன தான் என்கிட்ட சொல்ல போகிறேன்னு மீனா கேட்குறாங்க. இதோ ஒரு நிமிஷம் இதை நீங்களே பாருங்கன்னு சொல்லி தன்னுடைய ஃபோனில் இருக்கிற வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்து இங்கே மீனாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஆகுது. என்னடி இது, இதை எங்கடி எடுத்தேன்னு சொல்ல, நான் டியூஷன் சொல்லிக் கொடுக்க இடத்துல தான்க்கா இதை எடுத்தேன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்பவே முடியலடி, ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், யாருமே என் பேச்சு கேட்கல, இப்போ பாரு என்ன நடந்திருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி இங்கே மீனா ரொம்பவே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் கோமதியே அங்கே ஹாலில் வந்து பார்க்குறாங்க. வச்ச டீ வச்சபடியே இருக்குது, எங்கே இவளுங்க ரெண்டு பேரும் டீ கொண்டு வந்து கொடுத்தா அதை குடிக்காமல் எங்கே போயிட்டாளுங்கன்னு சொல்லி டீயை கையில் எடுத்துட்டேன் இங்கே வாசப்படிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. இங்கே உள்ள ராஜியும் மீனாவும் பேசுகிறத கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியில் இங்கே கதவை திறக்கிறாங்க. என்னடி என்ன நடக்குது இங்கே, அப்படி நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக என்ன ரகசியத்தை பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உள்ளே வர கோமதி கதவை சாத்திட்டு உள்ளே வர, அப்படி என்ன இந்த ஃபோனில் இருக்குது, எதுக்காக நான் வந்த பிறகு இந்த ஃபோனை எங்கிட்டேருந்து மறைக்கிறேன்னு கோமதி மீனாட்ட கேட்குறாங்க. அதுக்கு மீனாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தன்னு ரெண்டு பேருமே சமாளிக்க, ஒழுங்காக காட்டு அப்படின்னு சொல்லி கையில் இருக்க ஃபோனை பிடுங்கி பார்க்குறாங்க. அப்போ தான் அதில் இருக்க வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறாங்க. இதை பார்த்த கோமதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஆமாம், இது எப்படி உனக்கு கிடச்சிது, யார் உனக்கு அனுப்புனா அப்படின்னு கேட்க, இங்கே உன்னே ராஜியை மாட்டி விடக்கூடாதுன்றதுக்காக ராஜி வந்து உண்மையை சொல்கிறதுக்காக வராங்க. ஆனால் ராஜியை சொல்ல விடாமல் தடுத்துட்டு எங்கள் மீனா சொல்கிறாங்க, இது என் ஃப்ரெண்டோட வீடு தான் அத்தை, அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் எனக்கு இந்த வீடியோ எடுத்து அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களை எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் கல்யாண ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அனுப்புனல, அப்போது அவங்க இதை பார்த்துட்டு இதுவும் அவங்களும் ஒன்று தானே அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்காக தான் எனக்கு இந்த வீடியோவும் அனுப்பிவிட்டாங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இவர் வந்த உடனே இதை நம்ம அவர்கிட்ட காட்டிதாகணும், அப்போனால அவர் புரிஞ்சுக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே கோமதி. இது கேட்ட மீனா, வேணாத்த இதனால் பெரிய பிரச்சனையாகும், வேணாத்த அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. இல்லடி, இதுக்கப்புறம் அமைதியாக இருந்து என்னாக போகுது. இப்படி இவங்க மூணு பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர பாண்டியன் கிட்ட நேராக வேகமாக ஓடி போய் இங்கே கோமதியும் பேசுகிறாங்க. என்னங்க ரொம்ப வேலை அதிகமான சொல்ல, ஆமாம் கோமதி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வரேன், வர்ற வழியில் நம்ம சம்மந்தி அம்மாவையும் பார்த்தேன், அதான் அவங்க வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே அவரையும் பார்த்துட்டு வரேன், அவருக்கு ஏதோ உடம்புக்கு முடியலையா, அதான் போய் பார்த்துட்டு வரேன், வேலைக்கு கூட போக முடியலைன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, அப்படியா என்ன பண்ணுது அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ கால்வலியே அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கூட கூப்பிட்டு பார்த்தேன், அவர் தான் வரவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு.
அதனால தான் பார்த்துட்டு வந்த கோமதின்னு சொல்கிறாங்க. அப்படியாங்க? சரி சரி, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும்னு நினச்சேன், இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லி இங்கே மீனாவை கூப்பிடுறாங்க. என்ன அத்தை இப்படி ரொம்ப சம்பவம் பண்ணிடுவாங்க போலேன்னு இங்கே மீனாராஜு பயந்தபடி வெளியில் வர, கோமதி இங்கே மீனா கையில் இருக்க ஃபோனை பிடுங்கி எந்த ஒரு யோசனை இல்லாமல் இதை பற்றியும் சிந்திக்காமல் தன் கையில் இருக்க ஃபோனில் இருக்க வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. இதோ இந்த வீடியோவை நீங்களே பாருங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ தான் வீடியோவையே நல்ல தெளிவாக பார்க்குறாங்க பாண்டியன். அதில் அந்த வீட்டுக்கு இங்கே பாக்கியம் வர்றதும், பாக்கியம் வந்துட்டு அங்கே உள்ளவங்கள கூப்பிடுறாங்க. அங்கேருந்து வரவங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுலன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது எங்கள் ராஜு டியூஷன் போட இடத்துல இருக்க அந்த குழந்தைங்களோட அம்மா. நீங்கள் எங்கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு போய் எவ்வளோ நாள் ஆகுது? பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி கடன் வாங்கினீங்க, இன்னும் அந்த பணத்தையும் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி 2 தடவை கடன் வாங்கினீங்க, அதுக்கான வட்டி பணமும் வரல, முதலும் வரல. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே கடந்து ஓட்டிகிட்டு இருக்கிறது? என் வீட்டுக்கார் வேற வெளியில் போயிருக்காரு. வந்தவர் கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? பசங்களோட படிப்பு செலவுக்காக வச்சுருந்தேன். நீங்கள் வந்து கெஞ்சினதை பார்க்க முடியாமல் தானே நானும் அந்த பணத்தை எடுத்து கொடுத்தேன். கொஞ்சம் கூட மற்றவங்கள பற்றி யோசிக்கிறீங்களா இல்லையா? இப்படி நான் கொடுத்த பணத்துக்காக நானே உங்ககிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் புரியுதுமா, புரியாமலாம் இல்லை, கையில் காசு இல்லை, இப்போதைக்கு தான் கையில் காசு வந்துச்சு, அதான் வட்டி பணத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, வட்டி பணமே இப்போ தான் கொடுக்குறீங்க, மீதி மொத்த பணத்தையும் எப்போ கொடுக்கலான்ற ஐடியாவில் இருக்கீங்க. அது மட்டுமா, பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி அழுததுனால தானே என்கிட்டே இருந்த கவரிங் நகையெல்லாம் எடுத்து கொடுத்தேன். அதை கூட நீங்கள் வந்து சரியாக அதுக்கான பணத்தை கூட என்கிட்ட கொடுக்கல. சரி பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலின்னு விட்டுட்டு இருந்தா நீங்கள் அதையே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு வட்டி பணத்தை இவ்வளோ நாளாக கொடுக்காம டிலே பண்ணிகிட்டே இருக்கீங்க. என் வீட்டுக்கார் வந்து கேட்டார்னா நான் தான் அவர்கிட்ட பதில் சொல்லணும். இப்போ உங்களால் எனக்கும் அவருக்கு இடையில பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்கு. 2 நாளாக அவரும் என்கிட்ட நான் பேசுறது கூட கிடையாது. எல்லாமே உங்களால் தான். ஊருக்கு வந்த கையோட முதல்ல உங்ககிட்ட இருக்க பணத்தை வாங்க சொல்லி தான் அவரை அனுப்பி விடுவேன்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ ஒரே ஊருக்குள்ளே இருக்கோம், இப்போ போய் எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்? இந்த பணத்தை கொடுக்காம நானே என் வீட்டுக்காரே என்னை ஊரை விட்டு ஓடிட்டோமா என்ன? இதே ஊரில் தானே இருக்கும், கண்டிப்பாக அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கான டைமே இன்னும் ஒரு 2 மாதம் தான், அதுக்குள்ளே எப்படியாவது மொத்த பணத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்கான வழியை பாருங்கள். அந்த நகைக்கான பணம் கூட வேண்டாம், எல்லாமே கவரிங் நகை தான், அப்படின்றதுனால தான் நான் அது கூட வேண்டான்னு சொல்கிறேன். பொண்ணு கல்யாணம்னு சொல்லி வாங்கிட்டு போனீங்க, சரி பாவமாக இருக்கேன்னு தானே கொடுத்தேன், எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பசங்க 2 பேரும் சத்தம் போடுறாங்க. ராஜி, பசங்க சத்தம் போடுறாங்க பாரு அப்படின்னு சொல்ல, என்ன நம்ம பேரை வேற சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜியா யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாக்கியாமோ. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், என்னோட குடும்ப விஷயத்துலலாம் நீங்கள் அதை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இனிமேல் பணத்தை கொண்டு வந்து சரியான நேரத்தில் கொடுக்கறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியமும், சரிம்மா கொடுத்துட்றேன், இப்போதைக்கு இந்த வட்டி பணத்தை பிடிங்க அப்படின்னு சொல்லி கையிலையும் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு உள்ளேயும் போடுறாங்க. இங்கேருந்து நான் பாக்கியமும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் உள்ளவர் அக்கா கிட்ட தான் இந்த ராஜி வந்து விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாமா. ஆமாக்கா, இவங்க யாருன்னு சொல்லி கேட்க, இவங்க தான் பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க, இவங்க என்கிட்ட வந்து பணம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அக்கம் பக்கத்தில் விசாரித்து வட்டிக்கு பணம் கொடுக்குறோன்னு தெரிஞ்சுட்டு அந்த பணம் கேட்டாங்க. நாங்கள் இப்போதைக்கு கொடுக்குறதில்ல, அதெல்லாம் நாங்கள் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னோம், ஆனால் கேட்கவே இல்லை. பொண்ணுக்கு கல்யாணம், எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுங்க, நாங்கள் கொடுத்துறோன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. என்கிட்ட மட்டும் இல்லை, இந்த மாதிரி பொண்ணோட கல்யாணத்துக்கு நடத்துறதுக்காக பல இடங்களில் கடன் வாங்கி வச்சுருக்கான் இந்த அம்மா. அது தெரியாமல் நாங்கள் வேற இந்த அம்மாவை நம்பி பணத்தை கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் கெஞ்சிட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது இந்த பணத்துக்காக. அவங்க வாங்கும்போது ஈஸியாக வாங்கிட்டு போய்ட்றாங்க, ஆனால் கொடுக்கும்போது நாங்களே கஷ்டப்பட்டு போய் கேட்க வேண்டியதாக இருக்குன்னு இங்கே அவங்க அக்காவும் சொல்ல, ஆமாம் நகை பற்றி ஏதோ சொன்னீங்களேக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதையே ராஜிமா கேட்குறேன், நகை வேற வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க, அதுவும் இல்லாமல் கவரிங் நகை, இப்போ அதுக்கான பில்லை கூட வாங்கிட்டு போனாங்க பாத்தியா இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பில்லுக்கா, நான் அதை சரியாக கவனிக்கலையே, பசங்க சத்த போட்டாங்கன்னு சொல்லி நான் அந்த நேரம் உள்ளே வந்துட்டேன்க்கான்னு சொல்ல, ஆமாம் ராஜி, அதான் அந்த கவரிங் நகைக்கான பில்லு எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிருக்காங்க. அது நான் எனக்காக வாங்கினேன், அதை வெளியில் கூட போட முடியலை, கழுத்து ரொம்பவே பாரமாக இருந்துச்சு, ரொம்ப அரிக்கவும் ஆரம்பிச்சிட்டு எனக்கு ஒத்துக்கலை, அதனால் எங்கேயாவது கடையில் கொடுத்துடலாமான்னு நினச்சிட்டு தான் வச்சுட்டு இருந்தேன். அந்த நேரம் தான் இவங்க வந்தாங்க. இவங்கக்கிட்ட அதுவும் பொண்ணு கல்யாணம்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்களா, ஏற்கனவே இந்த நகையை பற்றி வேற எங்கேயாவது கொடுக்கறதுக்கு இருந்தால் நான் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க தான் என்கிட்டேருந்து இந்த நகையை வாங்கிட்டு போனாங்க. இப்போ என்னமோ அந்த நகையோட பில்லு வேணும்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இலவசமாக தூக்கி கொடுத்த எனக்கு இதுவும் தேவைதான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே பயங்கரமான அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க ராஜி. இப்போ இந்த மொத்த வீடியோவுமே பார்க்குறாங்க. ஆனால் இங்கே ராஜ் பேசினதை தவிர இந்த வீடியோவை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்கேன். எங்கள் பக்கத்தில் நிற்கிற மீனா கிட்ட ராஜி சொல்கிறாங்க, ஆமாக்கா அந்த பில்லு வேறு எதுக்காகக்கா வாங்கிட்டு போயிருப்பாங்க, அதுவும் கவரிங் நகைன்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த கவரிங் நகை இப்போ எங்கே இருக்குது, எதுக்காக அந்த பில்லு, இது எதுவுமே எனக்கு புரியலக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இரு ராஜி, அதை பற்றி என்ன ஏதுன்னு அப்புறமா நம்ம
நம்ம யோசிக்கலான்னு எங்கள் மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லக்கா, இன்னொரு விஷயத்த வேற சொன்னாங்கன்னு சொல்ல. என்னடி சொன்னாங்கன்னு எங்கள் கோமதியும் ராஜியும் வந்துட்டு எங்கள் கோமதியும் மீனாவும் கேட்குறாங்க. ஆமாம், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தலையில தான் மொத்த கடனும் போய் விடிய போகுதுன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா நம்ம சரவணன் மாமா தலையில தான் அவங்க வாங்கின கடன் எல்லாமே வந்து விடிய போகுதான்னு சொல்ல, இதை கேட்ட கோமதி ரொம்ப அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்று நடக்க விட்டுறவே மாட்டேன்னு ரொம்ப வேகமாக சத்தம் போட எங்கள் பாண்டியனும் அப்படியே அதிர்ச்சியில் கிளம்பி நிற்கிறாங்க. இது ஏதுப்பா இந்த வீடியோன்னு சொல்லி கேட்க, அது வந்து மாமா என் ஃப்ரெண்டு தான் மாமா அனுப்பிவிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. விவரத்தை சொன்ன உடனேயே இங்கே வந்து பாண்டியனும் புரிஞ்சுக்கிறாங்க. சரிம்மா, இப்போது நிஜமாவே இதெல்லாம் உண்மைதானா, என்னால் நம்ப முடியலைன்னு சொல்லி வீடியோத்தோட ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க மாமா. அதை பற்றி கேட்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, இந்த குடும்பத்தில் இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட எதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்க? நம்மக்கிட்ட மறைச்சி எல்லா நேரமும் பணம் மட்டும் தனியாக நம்மக்கிட்ட தனியாக நிறையவே இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி தானே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவில் இருக்க பொண்ணு சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது எல்லா இடங்களையும் கடனை வாங்கி அடித்து வச்சுருக்காங்கன்னா எப்படிம்மா இவங்க தங்கமேலிக்கு 80 பவுனில் நகையை போட்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் எங்கள் ராஜிக்கே தோணுது. அப்போ கவரிங் நகைன்னு சொல்லி இந்த அக்கா சொல்லிட்டு இருந்தாங்களே, அப்போ அந்த அக்காவுடைய கவரிங் நகை தான் நம்ம தங்கமேலுக்கு போட்டிருக்காங்களான்னு சொல்லி மீனாட்ட சொல்ல, மீனா அப்படியே அதிர்ச்சியில் வாயை பொழந்து நிற்கிறாங்க. ஏமாம்மா, ஒருவேளை அவங்க போட்ட 80 பவுன் நகையுமே கவரிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அந்த அக்கா வந்துட்டு சொன்ன மாதிரி வீடியோவில் அதுக்கு ஏற்றது போல் எங்கள் தங்கமேல் போட்டுட்டு வந்த நகைக்கும் கொஞ்சம் லிங்க் இருக்கிற மாதிரி தானே மாமா தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாண்டியனும் சரி கோமதியும் சரி ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்க, அப்போவே மீனா சொல்லிட்டு இருந்தான், நம்ம தாங்க கேட்காம போயிட்டோம், நம்ம பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த எங்கள் பாண்டியனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் மாமா, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் தோணுது. பேசாமல் நம்மளே செக் பண்ணி பார்த்துறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இங்கே மீனா சொன்ன வார்த்தையும் சரிதானு பாண்டியனை முடிவெடுக்கிறாங்க. முதல்ல அது மட்டும் உண்மையாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு நான் கொடுக்க போகிற தண்டனை வேறு மாதிரி தான் இருக்க போகுது. அதை அவங்க வாழ்நாளை மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கேட்ட கோமதி, என்னங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? அப்போ நம்ம பையனோட வாழ்க்கைன்னு சொல்ல, நம்ம பையனோட வாழ்க்கையை கெடுத்து அவங்க குடும்பத்துக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு நான் மோசமான ஆளு கிடையாது. சரவணன் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் சந்தோஷமாக வாழணும், அதே நேரம் இதுக்கான தண்டனையையும் அந்த குடும்பம் அனுபவிக்கணும். அதை நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் யோசிக்காத கோமதி. நம்ம போய் இப்படி விழுந்து ஏமாந்ததுக்கு நம்ம பையன் தலையில் எதையுமே அள்ளி போடக்கூடாது. அதுக்கு உடனே எங்கள் பாண்டியன் கிட்ட மீனா சொல்கிறாங்க, இதுக்கு தான் மாமா சொல்கிறது, நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் சரிதான் மாமா, ஆனால் அந்த குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் விசாரிக்காமல் நீங்கள் திடீர்னு முடிவெடுத்து பண்ணிட்டீங்க. இது சரவணன் மாமாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவார். தனக்கு அப்பா அமைச்சு கொடுத்த வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி வருத்தப்பட மாட்டாரா? அது மட்டுமா யோசிப்பார்? நம்ம காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா இந்நேரம் நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினச்சி அதை பற்றியும் யோசிப்பார்ல மாமான்னு சொல்ல, இங்கே அப்படியே சுருக்குன்னு குத்துது பாண்டியனுக்கு. ஏன்னா இங்கே கல்யாணம் பண்ணி காதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்த நம்ம 2 பசங்களும் நல்லா இருக்காங்க. ஏன் முக்கியமாக நானே கோமதியை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். நானுமே வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இப்போ சந்தோஷமாக தான் இருந்துட்டுருக்கேன். ஆனால் நானும் இங்கே கோமதியும் ஒரு பொண்ணை தேடி தேடி பார்த்து இங்கே சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போய் கடைசியில் அவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அதுவும் என்னால் இப்படி ஆயிடுச்சுன்னு இங்கே ரொம்ப வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு இங்கே மீனா சொல்கிறாங்க, உங்களை குத்தி காட்டணும்னோ இல்லை உங்கள் மனசு வருத்தப்படணும்னோ நான் இப்படி பேசலை மாமா. ஆனால் இங்கே சரவணன் மாமா ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு நீங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே அதை தான் ஆசைப்பட்றோம். அதுக்கு ஏற்றது போல் எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்கன்னு சொல்லிடுறாங்க. விடுப்பா மீனா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நான் பண்ண தப்புக்கான தீர்வை நானே எடுத்து சொல்கிறேன்னு எங்கள் பாண்டியன் சொல்ல, இதை கேட்ட கோமதியும் அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு அழுகிற கோமதி? எதுவுமே முடிஞ்சு போகலை, எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம எடுக்கிற முடிவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட கோமதியும் அப்படியே ஆச்சரியத்தோட எங்கள் பாண்டியனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாண்டியன் வந்து இப்படி மனசு வருத்தப்பட்டு பேசுனதும் கிடையாது, அதே போல் மனசு வருத்தப்பட்டாலும் தெளிவான ஒரு முடிவை எடுத்து பேசுகிறாருன்றதையும் எங்கள் கோமதியும் புரிஞ்சுக்கிறாங்க, மீனாராஜியும் புரிஞ்சுக்கிறாங்க. பாண்டியன் உள்ளே போனதுக்கு பிறகு எங்கள் ராஜி சொல்கிறாங்க, ஆமாம் எப்படியும் காலையில் எங்கள் சரவணன் மாமாவும் தங்கமேல் அக்காவும் வீடு திரும்பிடுவாங்கள்ல, வீட்டு திரும்பினதுக்கு அப்புறம் தானே இருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்ல, நானும் அதே தாண்டி யோசிக்கிறேன். இங்கே உங்கள் மாமா என்ன முடிவு எடுத்து வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லையேன்னு நினச்சி கோமதியை புலம்பிட்டு இருக்காங்க. அதான் அவரே சொல்லிட்டு போயிட்டார்லத்த, யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி தான் கண்டிப்பாக மாமா முடிவு எடுத்திருப்பாருன்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச கையோட சரவணன் தங்கமேல் 2 பேருமே சென்னையிலேருந்து வீடு திரும்பிடுறாங்க. வீடு திரும்பின எங்கள் தங்கமேல பார்த்ததுமே எங்கள் பாண்டியன் ரொம்பவே அதிர்ச்சியில்
இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே எங்கள் பண விஷயமே வீட்டுக்கு தெரியல, முக்கியமாக பாண்டியனுக்கும் அது தெரியாமல் தான் இருந்துகிட்டு இருக்கு. இதில் இந்த விஷயம் வேற கேள்விப்பட்டிருக்காரு. இதில் என்ன ஆக போதோன்னு தெரியலேன்னு இங்கே வந்து கதிரும் சரி செந்திலும் சரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே சரவணன் வந்த கையோட ஓடி வந்து தன்னோட அப்பா பக்கத்தில் நிற்க, உடனே சரவணன் கிட்டே கேட்குறாரு, சென்னையெல்லாம் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா, நல்லா சுற்றி பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருந்துச்சுப்பா, உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்து சில பொருட்கள் எல்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இது அரசிக்காக, இது கதிரிக்காக, செந்திலுக்காகன்னு சொல்லி ஒன்று ஒன்றா தான் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா பொருளையும் எடுத்து கொடுக்க, இங்கே வந்து தங்கமயிலும் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து வாங்கினார் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மயிலு அப்படின்னு இங்கே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, என்னாச்சு மாமா, எப்போதும் போல் கலகலன்னு இருப்பீங்க, இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா, வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் உங்கள் முகமே சரியில்லைன்னு சரவணனும் கேட்குறாங்க, தங்கமயிலும் கேட்குறாங்க. பேசாமல் எல்லாரும் அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்க. என்னடா ஆச்சு, வீட்டில் எதுவும் பிரச்சனையா, என்னடா ஆச்சு வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு எங்கள் சரவணனை கேள்வி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு எங்கள் கதிரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை எங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்க பழனிவேல் கிட்ட காதில் போய் கேட்குறாரு, பண விஷயம் எதுவும் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சா, எங்கள் கதிரும் செந்திலும் வெளியில் கடன் வாங்கியிருக்காங்களா மாமா, அதனால எதுவும் பிரச்சனையான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, அந்த விஷயம் என்ன மாமா அப்பாவுக்கு தெரியவே தெரியும், அந்த விஷயம் நம்ம மச்சானுக்கு தெரியவே தெரியாதுன்னு பழனிவேலும் சொல்கிறாரு. இப்போது பாண்டியன் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக தன்னுடைய ஃபோனை எடுக்கிறாங்க. எங்கம்மா ராஜி இருக்கா, எடுத்து கொடுன்னு சொல்ல அதை எடுத்து கொடுக்குறாங்க. ராஜி வந்து எடுத்து கொடுத்த அந்த வீடியோவை இங்கே பாண்டியன் வந்து இங்கே தங்கமேல் கிட்ட காட்டுறாங்க. இதோ இந்த வீடியோவில் இருக்கிறது உங்கள் அம்மா தானேப்பா, பார்த்து நல்லா சொல்லு அப்படின்னு கேட்க, இதை பார்க்குறாங்க. ஆமாம்மா, ஆமாம், இது எங்கள் அம்மா மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல, என்னாச்சு, இது அத்தை மாதிரி தான் இருக்குது, அத்தையே தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்க்குறாங்க. ரெண்டு பேருமே இந்த வீடியோ நல்லா பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு இங்கே சரவணனும் பார்க்குறாங்க, கூடவே தங்கமேலும் பார்க்குறாங்க. சரவணனுக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்குது. அதில் நடக்கிற விஷயங்களை பார்த்த உடனேயே இங்கே தங்கமேல், என்னம்மா இது உங்கள் அம்மா தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மாமா அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியோடையும் கலக்கத்தோடையும் சொல்கிறாங்க. உடனே ஃபோனை எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு, உங்கள் அம்மா இந்த மாதிரி கடன் வாங்கியிருக்காங்க, அதுவும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களே இதை வீடியோ எடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க, அதுவும் மீனாவுக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால. உங்கள் வீட்டில் கடன் வாங்கினது பிரச்சனை இல்லைம்மா, அதை சொல்லாமல் மறைச்சாங்கல்ல, அதுதான் பெரிய பிரச்சனை. நம்மக்கிட்ட, அதுவும் எங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை, ஆனால் இங்கே வர்றப்ப போகிறப்ப எல்லாம் தாங்கிட்ட எல்லாமே இருக்கிற மாதிரியும் தான் பொண்ணுக்காக எல்லாமே செய்ய போகிறன்ற மாதிரியும் பேசின பேச்சு தாம்மா எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு இங்கே பாண்டியன் வந்து நேராகவே தங்கமயில் கிட்ட சொல்ல, எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் எதுவுமே இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ கவரிங் நகையெல்லாம் கூட அந்த வீட்டில் போய் வாங்கினதா சொல்கிறாங்க. கவரிங் நகைக்கே வாங்குறதுக்கு வழி இல்லாதப்போ எப்படிமா 80 பவுன் நகையை உங்களுக்கு போட்டிருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டீங்க ராஜி மீனான்னு எல்லாரும் அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரியான பதட்டத்திலையும் இருந்துகிட்டு இருக்கேன். வீட்டுக்கு சந்தோஷமாக வந்தனமோ இப்போ எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டுருக்கோமேனு வருத்தத்தில் இருக்க. என்ன மேலே நீ அமைதியாக இருக்க, உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அப்பா கேட்குறாங்கள சொல்லு, நான் கூட உங்கள் வீட்டிலேருந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே சென்னையில் இருந்தப்போ கூட எனக்கு 50,000 பணம் போட்டு விடவான்னு கேட்டார், அதெல்லாம் பண்ண சும்மாவா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே சரவணனும். சரவணன் கேட்குற கேள்விக்கும் பதில் இல்லாமல் இங்கே தங்கமயிலு மொழியாக முழிச்சிட்டு இருக்காங்க. மயிலு, ஒன்று தான் கேட்குறோம் எல்லாரும் கேள்வி, நீ ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்க, உனக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்காது. உங்கள் அம்மா இப்படி போய் கவரிங் நகைக்கெல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்காங்களே, இது உண்மை தானா, 80 பவுன் நகையுமே அப்போ தங்க நகை தானா, இவ்வளோ வசதியோ வாய்ப்பாடு 80 பவுன் நகை உனக்கு போட்டவங்க எதுக்கு மற்றவங்க கிட்டே போய் கையேந்தி நின்றுட்டுருக்கணும், அதுவும் கவரிங் நகைக்கு கூட போய் கையேந்தி நின்றுட்டுருக்கணும்னு இங்கே கோமதியும் கேள்வி கேட்குறாங்க. இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேள்வி கேட்க கேட்க எங்கள் தங்கமயிலுக்கு அழுகையே வந்துடுது. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, நீ அமைதியாக நிற்கிறதுலேருந்தே தெரியுதுமா, நீயும் உங்கள் குடும்பமும் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய விஷயத்தையே மறைச்சிருக்கீங்கன்றது, நீ அமைதியாக இருக்க இந்த ஒரு நிமிஷத்துலேயே எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்ல எங்கள் மயில் அப்படியே கண்களையும் அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் மீனாவும் ராஜியும் பார்த்துட்ருக்கேன். உடனே எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க, சரவணனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணனும் அதுக்கு ஒத்துப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சரிதான்ப்பான்னு இங்கே கலக்கத்தோடையே சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே சரவணனை பார்த்து சொல்கிறாங்க, உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போகிற அளவுக்கு எந்த ஒரு முடிவையும் நான் எடுக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பேனாவை எடுக்கிறாங்க. அந்த பேப்பர் பேனாவை எடுத்து அதில் எழுதுகிறாங்க. எழுதிட்டு எங்கள் சரவணனை படிக்க சொல்கிறாங்க. படித்து பார்த்து இதில் கையெழுத்து போடுறான்னு சொல்கிறாங்க. இங்கே சரவணனும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. இதில் எனக்கு சம்மதம்ப்பா, முழு சம்மதம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்க, அதுக்கு பிறகு எங்கள் தங்கமேல் வாங்குறாங்க. தங்கமேலையும் படிக்க சொல்கிறாங்க. தங்கமேலும் படித்து பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாமா அப்படின்னு சொல்லி பார்க்க, ஆமாப்பா, இங்கே அதுவும் இல்லாமல் நானும் விசாரித்த வரைக்கும் உங்கள் குடும்பம் ஊரில் பல இடங்களில் நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. அதுவும் இவ்வளோ பணத்தையும் மொத்தமாக என் பையன் தான் அடைக்கணும்னா கண்டிப்பாக அது முடியவே முடியாது. அவனே இப்போ தான் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையாக நீ வந்திருக்க. உங்களுடைய வாழ்க்கையை வாழுவீங்களா, இல்லை உங்கள் குடும்பத்தோட கடனை அடைக்கிறதுக்காக நீங்கள் உழைப்பீங்களா? உங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் உழைக்க முடியும். அதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இங்கே சரவணனுக்கு தெரியாமலோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்க கடனை அடைக்கணும்னு நீ நினச்சனா
அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. உங்கள் குடும்பத்துக்கும் இனிமே இந்த கடனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதில் சரவணன் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டான் அப்படின்னு பல விஷயங்களையும் எழுதியிருக்காங்க. அதாவது சரவணன் அந்த குடும்பத்தோட கடனை அடைக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டான். முக்கியமாக பணமும் கொடுக்க மாட்டான். அவனோட வாழ்க்கையை மட்டும்தான் அவன் பார்த்துப்பான். அது மட்டும் இல்லாமல் மயில் இனிமேல் அதிகமான ஒரு போக்குவரத்து வச்சுக்கிறதோ போகிறதோ வரதோ இருக்காது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இதை படித்த பிறகு தான் எங்கள் மயிலுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அதுக்காக என் அம்மா அப்பாவை நான் விட்டு கொடுக்க முடியுமா? நான் எங்கள் வீட்டுக்கு போகாமல் இருக்க முடியுமான்னு சொல்ல, உங்கள் வீட்டுக்கு உன்னை போக வேணான்னு சொல்லலை, உன்னை ஃபோன் பேச வேணான்னு சொல்லலை. நீ எப்போனாலும் போகலாம், எப்போனாலும் வரலாம். ஆனால் அது எல்லாமே சரவணன் கூட மட்டுமா தான் இருக்கணும். போனோமா வந்தோமான்னு மட்டுமே இருக்கணுமே தவிர அங்கே போய் தங்குறதோ இல்லை அதனால் வர பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காகவோ சரவணன் நான் வளர்த்து வைக்கலைன்னு சொல்லி இங்கே பாண்டியன் அதிரடியான முடிவையும் எடுக்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயிலும் ஆடி போய் தான் நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கு சம்மதம்னா இப்போவே கையெழுத்து போடுமா அப்படின்னு சொல்ல இங்கே சரவணனை பார்க்குறாங்க. நமக்கு இந்த வாழ்க்கை தான் முக்கியம். அதை பார்க்க போனால் தன்னுடைய அம்மா அப்பாவோட கடனை அடைக்கிறதுக்காக இவங்க சொல்கிற மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வரலதான். அதே நேரம் எங்கள் அம்மா அப்பாவை நான் விட்டு கொடுக்கவும் முடியாது தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க எங்கள் தங்கமயிலும். இவங்க சொல்கிற மாதிரியே நடந்துப்போம், அதில் எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு நினச்சவங்க இதில் கையெழுத்தும் போட்டு கொடுத்துறாங்க. தன்னோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்றதுக்காக இங்கே சரவணன் எடுத்த முடிவுக்கும் பாண்டியன் எடுத்த முடிவுக்கும் தங்கமயில் கட்டுப்பட்டு நிற்கிறது. எங்கள் கோமதிக்கே ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது, மீனா ராஜிக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்ன இருந்தாலும் பெற்ற அம்மா அப்பாவை போய் பார்க்காம இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. அந்த கஷ்டத்தை நம்மளும் அனுபவிச்சுட்ருக்கோம். அதே போல் தங்கமயில் அக்காவும் அனுபவிக்கணுமா அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அக்கா இங்கே மாமா எடுத்த முடிவுக்கு எல்லாரும் சம்மதிச்சு தானே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள மொத்தமாக போக வேணாம்னு சொல்லலையே. போகிறப்ப இங்கே சரவணன் மாமாவையும் கூட்டிகிட்டு போகணும். போன கையோட பார்த்துட்டு உடனே வந்துடணும். அதுதானே விஷயம். அதனால் கண்டிப்பாக இதனால் அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? அவங்க எப்போதுமே வீட்டில் தான் இருக்காங்க. தன்னுடைய அம்மா அப்பாவை கூட போய் பார்க்குறதில்ல. இனிமேல் அவங்க ஃபோன் பேசுகிறத குறைச்சிக்கிட்டாலே போதும். எங்கள் மாமா சொன்ன மாதிரி எங்கள் சரவணன் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சந்தோஷமாக வாழலான்னு சொல்ல எல்லாருமே இடத்த காலி பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்க்க போக இங்கே வந்ததும் வராதுமா இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். முக்கியமாக தன்னுடைய அம்மா குடும்பத்துக்கும் நமக்கும் இவ்வளோ பெரிய ஒரு விரிசல் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே தங்கமேலுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவே இருந்துட்டு